ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோ நம்ம வரப்போகிற டோட் எக்ஸாமினேஷன் போர்டு எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025க்கான தேர்ட் இயரில் 6th செமஸ்டரில் பவர் ட்ரானிஸ் இந்த சப்ஜெக்டோட முக்கியமான 14 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ நம்ம சீக்கிரமே அப்லோட் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் படித்து பாஸ் ஆகணும். ஸோ ஜென்ரலாக நான் சொல்கிற விஷயம் தான். ஸோ ஃபைனல் இயரில் இருக்கீங்க, அடுத்து ஜாபுக்கு போகிறீங்க. ஸோ லாஸ்ட் செமஸ்டர் பேப்பர்ன்றது எப்பயுமே கொஞ்சம் லிபரலாக வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ லிபரலாக வேல்யூஷன் பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒரு 2 14 மார்க்கு 3 14 மார்க் எதுனாலே உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ் போடுவாங்க. ஸோ அதனால் உங்களால் ஃபுல்லாக படிக்க முடியலனாலும் சரி, இது வரைக்குமே படிக்க ஸ்டார்ட் பண்ணலனாலும் சரி, ஒன்றுமே பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு மினிமம் 1 வாரம் இருக்கும். மேக்ஸிமம் இன்னும் டைம் டேபிள் வரல. டைம் டேபிள் வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்டிங் டேட் பார்த்தோம்னா ஏப்ரல் 22 இருக்கும். ஸோ அதனால் டைம் இருக்குது. நீங்கள் படிங்க, நல்லா படித்து பாஸ் ஆகுங்க. ஸோ பவர் ட்ரானிஸில் எப்படி ஃபஸ்ட்டு பாஸ் ஆகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், மற்ற ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா சப்ஜெக்டும் எப்படி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல பார்த்தோம்னா இந்த 6th செமஸ்டரில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு டிஎன்டியோட நல்ல ரிசல்ட் வரும். அப்புறம் பார்த்தோம்னா எஸ்டிமேஷன் காஸ்டிங், அதுவும் ஒரு நல்ல சப்ஜெக்ட் தான். ஸோ அந்த சப்ஜெக்டில் எப்பயுமே ரிசல்ட் வரும். உங்களுக்கு ரிசல்ட் அடி வாங்குகிற சப்ஜெக்ட் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளோட பவர் ட்ரானிஸ் தான். ஸோ அதனால் அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஏன் அது அடி வாங்குதுன்னு சொல்லிட்டு பெருசாக அப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நம்ம ரிப்பீட்டடாக எதிர்பார்க்குற கொஸ்டின் அங்கே வரலன்னா நம்மளுக்கு அந்த சப்ஜெக்டில் அரியர் வருது, இதுதான் பிரச்சனை. ஸோ பவர் ட்ரானிஸில் நீங்கள் பாஸ் ஆகணுன்னா முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது 2 விஷயந்தான். ஒன்று, எல்லா கொஸ்டினோட டயக்ராமும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டயக்ராம் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக நிறைய வரும். ஸோ அதை நீங்கள் ஒரு யூனிட்லேயே பார்த்தோம்னா ஒரு டயக்ராமை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணுன்னா அதே போலமாக ஒரு 3 டயக்ராமுமே சின்ன மாடலேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 3 கொஸ்டினும் புதுசாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவே டிஎன்டியூலாம் பார்த்தோம்னா 3 கொஸ்டினுமே புதுசாக படிக்க வேண்டியிருக்கும். ஆனால் பவர் ட்ரானிஸில் பார்த்தோம்னா செகண்ட் யூனிட்டில் படித்தா அது அப்படியே 4th யூனிட்டில் வரும். அப்படியே தேர்ட் யூனிட்டில் படித்தா அதே 5th யூனிட்டில் வரும். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜென்ரலாக இந்த எஸ்சிஆர், மாஸ்ஃபெட்டு, காம்புடேஷன் டெக்னிக் பற்றி கேட்பாங்க. செகண்ட் யூனிட் பார்த்தோம்னா டிசி மோட்டார் பற்றி கேட்பாங்க. தேர்ட் யூனிட் பார்த்தோமா செகண்ட் யூனிட்டில் ரெக்டிஃபயரை பற்றி கேட்பாங்க. தேர்ட் யூனிட்டில் பார்த்தோம்னா இன்வெர்ட்டர் பற்றி கேட்பாங்க. 4th யூனிட் பார்த்தோம்னா ஸ்பீடு கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டார். 5th யூனிட் பார்த்தோம்னா ஸ்பீடு கண்ட்ரோல் ஆஃப் ஏசி மோட்டார். ஸோ இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ அதை லிங்க் பண்ண முடியுமா நீங்கள் சொல்லிட்டு லிங்க் பண்ண பார்த்துக்கணும். ஸோ எல்லாமே லிங்க்கில் தான் இருக்குது. செகண்ட் யூனிட்டில் படித்தா 4th யூனிட்டில் அப்படியே அந்த டயக்ராம் அப்படி போட போகிறோம், அந்த வேவ் ஃபார்ம் அப்படியே போட போகிறோம். அதே போல் தேர்ட் யூனிட்டில் இன்வெர்ட்டர் படித்தா அது மேக்ஸிமம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த 5th யூனிட்டில் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பாஸ் ஆகணும். இந்த சப்ஜெக்டில் நான் ஃபெயில் ஆகிடுவேன், இது வரைக்கும் படிக்கலைன்னா கூட நம்ம சொல்கிற கொஷின்ஸ் மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக ஆகிற கொஷின் தான். ஸோ ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஆனால் 5 கொஸ்டினும் அப்படியே வரும்னு சொல்லிட்டு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ 4 யூனிட்லேருந்து வரலாம் மினிமம். ஆனால் நான் கேரண்டி கொடுக்குறேன், 3 யூனிட்லேருந்து கண்டிப்பாக வந்துடும். 5 யூனிட்லேயுமே வரும், கவலைப்படாதீங்க. ஸோ நான் இந்த பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்கிறேன். ஸோ சென்டம் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தனியாக கொஸ்டின் இதிலே சொல்லிடுறேன். ஸோ எந்த கொஸ்டின் மட்டும் ஒரு யூனிட்லேருந்து படித்தா அந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றது மாரி நான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த சப்ஜெக்டில் முக்கியமாக பாஸ் ஆகணும் அப்படின்னா சர்க்யூட் டயக்ராம் கரெக்டாக இருக்கணும். வேவ் ஃபார்ம் அக்யூரேட்டாக இல்லைனா கூட ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கணும். இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பவர் ட்ரானிஸில் ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஸோ இது அவ்வளோ கஷ்டமாலாம் யாரும் திருத்த மாட்டாங்க. அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்ற மாரி எதிர்பார்க்க மாட்டாங்க. முக்கியமாக இந்த சப்ஜெக்டில் பார்த்தோம்னா தேரியை அதிகமாக படித்து பார்க்க மாட்டாங்க. நீங்கள் டயக்ராம்லேயும் அந்த வேவ் ஃபார்ம்லேயும் ஸ்டாஃபை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ் போடுவாங்க. ஏன்னா நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஸ்டாஃப் மென்டாலிட்டி எப்பவுமே பேப்பரில் எதனா பையன் எழுதியிருக்கான்னா பாஸ் போட தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இன்னுமே ஒரு சில பேர் அந்த சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் படிக்காமல் இருக்கீங்க, ஜாலியாக இருக்கீங்க, அது எப்படின்னு தெரியல. ஸோ நீங்கள் அடுத்தது கம்பெனிக்கெலாம் போயிட்டீங்கன்னா திரும்ப ஒரு பேப்பர் 2 பேப்பர் அரியர் நிற்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அரியர் கிளியர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்னும் ஃபீஸ் கட்டிகிட்டு தான் இருக்கானுங்க. ஸோ அது போகிற நிலைமை வராமல் பார்த்துக்குங்க.
ஸோ சீரியஸாக எடுத்துக்கு இது வந்து பாஸ் பண்ணிவிட்டு போயிடணும். ஸோ இப்போ வச்சுருக்க அரியரு ஒரு வேளை ஆல் கிளியராக இருந்தால் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பர்சன்டேஜை பூஸ்டப் பண்ணிக்கோங்க. பூஸ்டப் பண்ணிட்டு நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு படிப்பு நல்லா வருது, உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபீஸ் கட்டுவாங்க அப்படின்ற மாதிரினா இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஹையர் ஸ்டடீஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்ல க்ரோத் ஆகும். இதுக்கப்புறம்லாம் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் இந்த சோலார் எனர்ஜி, அப்புறம் இந்த வெஹிக்கிள் டெக்னாலஜிலாம் வரதால். ஸோ அதனால் வந்து இல்லை எங்கள் வீட்டில் ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை, நான் வேலைக்கு போனால் தான் பண்ண முடியும்னா ஸோ இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணிட்டு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறமேட்டு பார்ட் டைமாக கூட நீங்கள் வந்து இன்ஜினியரிங் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஹையர் ஸ்டடீஸ் இருக்கணும். ஏன்னா வர காலத்துலலாம் பார்த்தோம்னா ஹையர் ஸ்டடீஸ் பண்ணால் தான் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப காம்படிஷனாக இருக்குது. எல்லாமே சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நீங்கள் பண்ணணும். ஸோ எக்ஸாம் ஹாலில் வந்து மினிமம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபுல்லாக உட்காந்தா தான் உங்களால் பாஸ் ஆக முடியும். நீ வந்துட்டு ½ அன் ஹவரில் போயிடுறேன், அப்படி போயிடுறேன், நான் கெத்து காட்டுறேன், போன 5 நிமிஷத்தில் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப நீங்கள் தான் 2 வருஷம் 3 வருஷம் அலையிற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுவுமே வந்து எடுத்துக்காமல் லாஸ்ட் செமஸ்டர் உட்காந்து எக்ஸாம் ஹாலில் வந்து போனீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது கொஞ்சம் நீங்கள் உட்காந்தாலே உங்களுக்கு எதனா படித்து ஞாபகம் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் படித்து போன கொஸ்டின் வரலாம் கூட ரிலேட்டடாக கொஸ்டின் எழுதிட்டு வாங்க. எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஆன்சர் தெரியாத கொஸ்டினுக்கும் ரிலேட்டடாக எழுதிட்டு வாங்க. ஸோ அது வந்து எக்ஸாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ பார்டர் மார்க் வரும்போது அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 25-30 மார்க் போட்டாங்கன்னா உன் பேப்பரில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ஃபெயில் போட்டுருவாங்க. இதுவே வந்து மற்ற கொஸ்டின் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் தப்பாக இருந்தாலுமே 1-2 டிக் போட்டு 1-2 மார்க் போட்டு ஆட் பண்ணி உன்னை பாஸ் பண்ண வைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதுனா வந்து நான் ஜென்ரலாக சொல்ல வர இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பால்டனிஸில் எப்படி பாஸ் ஆகணும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா யூனிட் வைஸாக வந்து ஸோ ஒரு சில பேர் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஒரு கொஸ்டின் சொல்லிவிட்டு அதுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க வீடியோ, அப்போ தான் எங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ அதையும் நான் பண்ணுறேன். நம்ம சேனலில் பார்த்தோம்னா முக்கியமாக எல்லா யூனிட்டுக்குமே வந்து 3 மார்க் நம்ம வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்காதீங்க, நான் வீடியோட எண்டு கார்டில் கொடுக்குறேன். இல்லைனா வீடியோவில் பார்த்தோம்னா ப்ளேலிஸ்ட்டில் பால்டனிஸ்னு இருக்கும், அதில் போனோம்னா உங்களுக்கு யூனிட் வைஸ் எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே போல் 3 மார்க் கொஸ்டின்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு யூடியூப்பில் வந்து பால்டனிஸ் 3 மார்க்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலே நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின் டவுட்டாக இருக்கும் மேக்ஸிமம் ஒரு 70% கொஸ்டின் வந்து நம்ம இந்த கொஸ்டின்ஸ் 15 மார்க் கொஸ்டின் 14 மார்க் கொஸ்டின் இருக்குது பார்த்திங்கன்னா, அது எல்லாத்தையுமே தான் அப்லோட் பண்ணிட்டோம் நம்ம சேனலில். ஸோ இன்னும் 2-3 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, அதை நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. அந்த என்ன கொஸ்டினோ அதை டைப் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் பேர் போட்டிங்கன்னா இதில் வந்து பால்டனிஸ் அந்த எந்த கொஸ்டின் வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணாலே நம்ம வீடியோ வரும். அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த டயக்ராமும் வேவ் ஃபார்மும் நீங்கள் போட்டு பார்த்தாலே ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ பால்டனிஸ் சப்ஜெக்டில் எடுத்தோடனே நம்ம எப்பயுமே ஃபஸ்ட் யூனிட் தான் பார்ப்போம். ஸோ அதை தாண்டி நம்ம வந்து இப்போ ஏன் 4th யூனிட்டுக்கு வந்திருக்கோம்னா, 4th யூனிட்டில் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட் யூனிட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்க்க கொஸ்டின் வந்து கேட்குறதே இல்லை ஃபஸ்ட் யூனிட்டில். ஸோ பால்டனிஸ்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட் யூனிட் ப்ரிஃபரன்ஸ் நான் ஃபஸ்ட்டு கொடுக்காம 4th யூனிட்டுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மினிமம் நான் வந்து ஒரு கொஷின் கூட இது வரைக்கும் படித்ததே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம்னா இந்த யூனிட் 4ல் பார்ட் பியில் பார்த்தோம்னா மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு க்ளோஸ்டு லூப் டிசி ட்ரைவ் கண்ட்ரோல். ஸோ இந்த கொஸ்டினை லாஸ்ட்டாக வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து இந்த யூனிட்லேயே இதான் முக்கியமான கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பிளேஸ் லாக்டு லூப் படிச்சுக்கோங்க, இல்லைனா வந்து க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் இந்த கொஸ்டின் இது 3த்தையும் படிச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி எல்லா கொஸ்டினும் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது 3மே வந்து பார்ட் பியில் கேட்பாங்க. ஸோ இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த DC to DC கன்வெர்ட்டர் ட்ரைவ் யூஸிங் மாஸ்ஃபெட்டு அண்ட் DC to DC கன்வெர்ட்டர் ட்ரைவ் யூஸிங் IGBT. ஸோ இது வந்து சர்க்யூட் டயக்ராம் சிம்பிளாக தான் இருக்கும், வேவ் ஃபார்மும் சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் இன்வெர்ட்டர் கொஸ்டின் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதே போல் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், நான் வந்து இன்னும் படிக்கவே இல்லை 4th யூனிட்லாம். நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய கொஸ்டின் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் ஆஃப் DC ட்ரைவ். இந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் படிச்சு போனாலும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நீங்கள் 4th யூனிட்டை அட்டன் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பார்ட் ஏல பார்த்தோம்னா 3 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு பார்ட் பி சரியாக நான் படிக்கல சார், பார்ட் ஏ நான் படிச்சிருக்கேன்னா பார்ட் ஏல வந்து நீங்கள் ஒரு 3 கொஸ்டின் படிச்சுக்கணும். ஸோ இந்த 3 கொஸ்டினில் வந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்டு கொஸ்டினான இந்த சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் கன்வெர்ட்டர் ட்ரைவ். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதோட வேவ் ஃபார்மும் ரொம்ப முக்கியம். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் இன்னொரு கொஸ்டினும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இன்னொரு கொஸ்டின் ஒன்று இருக்குது. அது 3 ஃபேஸ்
செமி கண்ட்ரோல் டிரைவ்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்குது. அந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அதெல்லாம் அரியர் எக்ஸாம்லாம் கேட்பாங்க, ரெகுலர் எக்ஸாமில் வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் வந்து ஒன்று பார்ட் ஏல படிச்சுக்கோங்க, இல்லை பார்ட் பியில் படிச்சுக்கோங்க. பார்ட் ஏல படிக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் கன்வெர்ட்டர் டிரைவ் இந்த கொஸ்டின். அடுத்தது பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸ் டியூவல் கன்வெர்ட்டர் டிரைவ் இந்த கொஸ்டினும். மூணாவது பார்த்தோம்னா செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டர். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெறும் டயக்ராம் பார்த்தாலே போதும். ஸோ இந்த 3 கொஷின் பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் பார்ட் பியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா பார்ட் பியில் பார்த்தோம்னா இந்த க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் கொஷினும் ஃபேஸ் லாக்டு லூப் கொஷினும் மைக்ரோ ப்ராசர் பேஸ்டும் பார்த்துக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த மைக்ரோ ப்ராசஸ் பேஸ்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், அதை பார்த்துக்குங்க. எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ராவானா ஸோ அது வந்து எப்போனா ஒரு முறை கேட்குறாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதோட டயக்ராமும் ஸோ எஸ்சிஆருக்கு பதிலாக நம்ம வந்து இன்வெர்ட்டர் கொஷினோ ரெக்டிஃபையர் கொஷினோ எஸ்சிஆருக்கு பதிலாக அதில் நம்ம மாஸ்ஃபெட் போட்டு யூஸ் பண்ண போகிறோம், ஐஜிபிடிஎஸ் போட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட வேவ் ஃபார்ம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த பக் பூஸ்ட் கன்வெர்ட்டருக்கு பார்த்தீங்களா வேவ் ஃபார்ம் அது போல் தான் வரும். ஸோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டுக்கு எப்பயுமே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது பதிலாக எடுத்தோடனே 4th யூனிட்டை படிங்க. இந்த முறை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 4th யூனிட்டில் ஒரு கொஷின் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஸோ நல்லா படித்த பசங்க எல்லா கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஷின் சொல்லியிருக்கேன், 3 ஃபேஸு செமி சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நான் பாஸ் ஆனால் போதுன்றவங்க பார்ட் ஏல வந்து ஏ கொஸ்டின் இருக்குது, ஒன்றும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தியா சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் கன்வெர்ட்டர் அதை படிச்சுக்கோங்க. பார்ட் பியில் பார்த்தோம்னா அந்த மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு படிச்சுக்கோங்க. ஸோ 2 இதுலேருந்து கன்ஃபார்ம் ஒன்று வரும். இல்லை பார்ட் பியில் இருக்க 3 கொஸ்டின் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதுலேருந்து ஒன்று அட்டன் பண்ணிடலாம். சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து நம்ம 4th யூனிட்டுக்காக சொல்கிற முக்கியமான கொஸ்டின். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிங்க ஒரு சில பேர், அதை நான் மறந்துட்டேன். ஸோ லைட்டாக அந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பியில் இருக்குது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லூப் கண்ட்ரோல், அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு பிளாக் டயக்ராம் தான் டயக்ராம் வரைகிற மாதிரி இருக்கும். அதில் 3 பிளாக் இருக்கும், ஸ்பீடு கண்ட்ரோலர், கன்வெர்ட்டர், டிசி மோட்டர், ஸ்பீடு சென்சார்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, கான்செப்ட் என்னென்னா நம்ம ரெஃபரன்ஸ் வேல்யூ ஒன்று கொடுப்போம். ஸோ மோட்டர் நம்ம லோடு கொடுக்கும்பொழுது அதோட ஸ்பீடு வந்து கம்மியாகும். அது ஸ்பீடு கம்மியாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஃபீட்பேக் யூனிட்டை ஜாயின் பண்ணி நம்ம வந்து அந்த ஸ்பீடு கம்மியாகிற சமயத்தில் எக்ஸ்ட்ரா அதுக்கு வோல்டேஜ் கொடுத்தா அது என்ன பண்ணும், ஸ்பீடு கம்மியாகாமல் அது ரேட்டட் ஸ்பீடில் சுற்றும். ஸோ இதுதான் கான்செப்ட். இதுதான் வந்து க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் டிரைவ்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா பேஸ் லாக்டு லூப்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு இது மட்டும் தான் மாறும். அது என்னென்னு பார்த்தோம்னா இங்கே வந்து சென்சாருக்கு பதிலாக வந்து ஸ்பீடு என்கோடர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த 2வது கொஸ்டினில். 3வது கொஸ்டினில் பார்த்தோம்னா மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா காம்பன்சேட்டர், கம்பேரேட்டர், ஃப்ரீக்வன்சி கவுண்டரு, டிரைவர் சர்க்யூட், தைரிஸ்டர் சாப்பர், இந்த அப்புறம் ஆப்டிக்கல் டேக்கோ ஜென்ரேட்டர் இல்லை ஷாஃப்ட் என்கோடர் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் பார்த்தோம்னா டிசி மோட்டர் தான் லோடாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் நான் சொல்லும் அப்படியே புக்கை திறந்து வச்சு இந்த பார்த்தனா கூட உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதுவும் அதே போல் தான், ரெஃபரன்ஸ் வேல்யூ ஒன்று கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு ஆக்சுவலாக கிடைக்கிற வேல்யூ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ எரரை டிடெக்ட் பண்ணுறாங்க. எரரை டிடெக்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்டை திரும்பவும் வந்து மோட்டர் கொடுக்கும்போது அந்த மோட்டரோட ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக எவ்வளோ லோடு கொடுத்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்குது. தான் கான்செப்ட். மூணுமே ஒரே கான்செப்ட் தான்ப்பா. ஸ்பீடு வந்து கம்மியாகக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணுற மோட்டர் பார்த்தோம்னா டிசி மோட்ரு, லோடு வந்து எவ்வளோ லோடு கொடுத்தாலும் மோட்டரோட ஸ்பீடு கம்மியாகாமல் பார்த்துக்கணும். அது எப்படி கம்மியாகாமல் பார்த்துக்கணும்னா அந்த மோட்டர் சுற்றுற லோடு இருக்குது பார்த்திங்கன்னா, மோட்டர் சுற்றுற ஸ்பீடை செக் பண்ணி அதை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்தோம் பார்த்தீங்களா, மோட்டர் இவ்வளோ ஸ்பீடு தான் சுற்றணும் சொல்லிட்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூவோட செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த எரர் உருவாச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுது. இந்த பவர் சர்க்யூட் யூஸ் பண்ணி பிடபிள்யூஎம் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, பக் பூஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி இதை வந்து பண்ணுறாங்க. இதுதான் இந்த 3 கொஸ்டினுக்கான கான்செப்ட். இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த 3லேருந்து ஒரு கொஸ்டின் எழுதிடலாம். அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சொல்லணும் பார்த்தீங்களா, அதில் DC to DC கன்வெர்ட்டர் ட்ரை யூஸிங் மாஸ்ஃபெட். ஸோ மாஸ்ஃபெட் கொஸ்டினில் பார்த்தோம்னா நம்ம மாஸ்ஃபெட் சிம்பிளை வரைஞ்சிக்க போகிறோம். அந்த மாஸ்ஃபெட்டுக்கு பார்த்தோம்னா DC சப்ளை கொடுக்க போகிறோம். புக்கு தான் திறந்து வச்சுக்கிங்க, அப்படியே பாருங்கள். VDC சப்ளை கொடுக்க போகிறோம். தென் இதில் பார்த்தோம்னா பிரிட்ஜ் டைப்பு மாஸ்ஃபெட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ T1, T3, T2, T4 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு ஃப்ரீவீலிங் டயோடு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. D1, D3, D2, D4 சென்ட்ரல் டேப் லோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெசிஸ்டிவ் லோடு, இண்டக்டிவ் லோடு, அதுக்கப்புறம் மோட்டர்ன்றதால அந்த ரவுண்டு சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஸோ மோட்டருக்குள்ளே தான் வைண்டிங் இருக்குங்களே, அதனால் L போட்டிருக்காங்க. அதில் உருவாகிற பேக் EMF வந்து EN சொல்லிட்டு நோட்டேஷன் பண்ணுறாங்க. இதில் பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஆப்ரேஷன், செகண்ட் குவாட்ரேஷன் ஆப்ரேஷன், தேர்ட் குவாட்ரண்ட்டு, ஃபோர்த்து குவாட்ரண்ட் சொல்லிட்டு இதில் வந்து பண்ணணும். தென் ஈஸி வந்து வேவ் ஃபார்ம் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி. ஸோ மேலே பார்த்தோன்னா VDC சப்ளை கிடைக்குது. அது எப்படி மேக்ஸிமம் மினிமம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு T1ம் T4ம் ஆன் ஆகும், அடுத்தது T2ம் T3யும் ஆன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆன் ஆகும், 2வது 3வது அடுத்தது ஆன் ஆகும்போது கீழே வருது, டவுன் ஆகுது நம்மளுக்கு கொடுக்குற அந்த கரண்ட்டு I0.
ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். திரும்பவும் T1 T4 ஆன் ஆகும், திரும்பவும் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், திரும்பவும் T2 T3 ஆன் ஆகும். அதனால் வந்து கரண்ட் வந்து திரும்பவும் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இந்த 4 குவாட்ரண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் DC to DC வந்து மாஸ்ஃபெட்டை யூஸ் பண்ணி. இதுவே IGBT வரும்போது அடுத்த கொஸ்டின் 5th கொஸ்டின் IGBT வரும்போது இந்த மாஸ்ஃபெட்டுக்கு பதிலாக IGBT சிம்பிளை ட்ரா பண்ணுறாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஐஜிபிடியை ட்ரா பண்ணுறாங்க. ஐஜிபிடி ட்ரா பண்ணிட்டு வழக்கம் போல் இதில் ஃப்ரீ வீலிங் டயோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க, சென்டர் டேப்டு லோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் இதே போல் வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, செகண்ட் குவாட்ரண்ட்டு, தேர்டு குவாட்ரண்ட்டு, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுன்னு சொல்லிட்டு அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு தென் இதோட ஃபார்வர்டு மோட்டரிங் ஆப்ரேஷனும் ரிவர்ஸ் பிரேக்கிங் ஆப்ரேஷனும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்வர்டு மோட்டரிங் பார்த்தோம்னா ஆன் டைம் அதிகமாக இருக்கும், அதாவது அந்த கீழேருந்து மேலே போது பார்த்திங்கன்னா அந்த கோடு அதிகமாக இருக்கும், கீழே ஆஃப் டைம் வந்து கம்மியாக இருக்கும், திரும்ப வந்து ஆன் டைம் அதிகமாக இருக்கும், திரும்ப ஆஃப் டைம் கம்மியாக இருக்கும். இதில் ஃபார்வர்டு மோட்டரிங். இதிலே ரிவர்ஸ் பிளாக்கிங்கில் பார்த்தோம்னா ஆஃப் டைம் அதிகமாக இருக்கும், ஆன் டைம் கம்மியாக இருக்கும். அந்த டயக்ராமில் பார்த்துக்குங்க. ஸோ ரொம்ப ஈஸியானது. இந்த கொஷின் விட்டு வந்துடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா. அடுத்தது இங்கே சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் கன்வெர்ட்டர் டிரைவ். இந்த கொஷின் பார்த்தோம்னா சர்க்யூட் டயக்ராம் நீங்கள் வரைய மாதிரி இருக்கும். சப்ளை வந்து இன்புட் சப்ளை பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இது ஒரு ரெக்டிஃபயர்ன்றதால ஏசி சப்ளை தான் கிடைக்கும். ஸோ ஏசி சப்ளையை டிசி சப்ளையாக மாற்றுறாங்கன்னா எப்படி மாற்றுறாங்க, பிரிட்ஜ் டைப்பு எஸ்சிஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. T1 T2 T4 T3ன்னு சொல்லிட்டு 4 எஸ்சிஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா யூஸ் பண்ணியிருக்க லோடு ரெசிஸ்டிவ் லோடு, இண்டக்டிவ் லோடு, அப்புறம் பேக் EMF ஆர்மேச்சர் உருவாகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபீல்டு வைண்டிங்கு தனியாக வைண்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 குவாட்ரண்ட் ஆப்ரேஷனில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. தென் இதோட அவுட்புட் வேவ் ஃபார்ம் பார்த்தோம்னா மேலே ஃபஸ்ட்டு வோல்டேஜ் கிடச்ச நம்ம கொடுக்குற வோல்டேஜ். ஸோ அதுக்கு எப்படி பார்த்தோம்னா VAனா வந்து ஆர்மேச்சர் வோல்டேஜ், அதுக்கு கீழே பார்த்தோம்னா திரும்பவும் ஆர்மேச்சர் வோல்டேஜ். ஸோ அந்த T ஆன் எது T ஆன் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. T2வும் T4 ஆன் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா T1 T3 ஆன் ஆகும். ஸோ T1 T3 ஆன் ஆகும்போது உங்களுக்கு வேவ்ஃபார்ம் வந்து மேலே அதிகமாக போகுது. இதுவே T2வும் T4 ஆன் ஆகும்போது வேவ்ஃபார்ம் கீழே வருது. ஸோ அதே கான்செப்ட் தான் அதுக்கு கீழே இருக்க ஃபயரிங் ஆங்கிள் ஆல்ஃபா π 2 π 3 π கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இண்டக்டிவ் லோடு யூஸ் பண்ணுறதால நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட் வந்து லேக் ஆகுது அப்படின்றத தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 0லேருந்து கீழே வருது, அதாவது 3வது வேவ் ஃபார்மில் பார்த்தோம்னா. அதுக்கப்புறம் பார்த்து T1 T3 எப்போ ஆன் ஆகுதோ அப்போ திரும்பவும் வந்து ரைஸ் ஆகுது. திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும், T3யும் T1ம் ஆஃப் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருது. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தோம்னா T4ம் T2ம் ஆன் ஆகிறதால 0லேருந்து மைனஸுக்கு போகுது. திரும்பவும் T2 T4 ஆன் ஆகும்போது திரும்பவும் ரைஸ் ஆகுது. ஸோ இதுதான் ரிப்பீட்டாக நடந்துகிட்டே இருக்கும். T2வும் T4ம் ஆன் ஆகும்போது உங்களுக்கு வந்து வேவ்ஃபார்ம் வந்து கீழே போகுது, மைனஸில் போகுது. இதுதான் முக்கியம். T1ம் T3 ஆன் ஆகும்போது வேவ்ஃபார்ம் மேலே போகுது. இது அடுத்து பார்த்தோம்னா அதில் கொடுத்துருக்க கரண்ட்டு, சோர்ஸ் கரண்ட் எப்படி ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு இருக்க சோர்ஸ் கரண்ட்டுக்கு டிகிரி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா = 60 டிகிரி. தென் பார்த்தோம்னா ஆல்ஃபா = 80 டிகிரி. அது கீழே இருக்குது பார்த்தீங்களா அது. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. இதான் முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு 60 டிகிரியில் ஆன் ஆகும், கிட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 80 டிகிரியில் தான் ஆன் ஆகும், கொஞ்சம் தள்ளி ஆன் ஆகும், தள்ளி ஆஃப் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸ் டூயல் கன்வெர்ட்டர் டிரைவ். ஸோ டூயல் கன்வெர்ட்டர் டிரைவ்னு பார்க்கும்பொழுது ஸோ இப்போ நம்ம வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த டயக்ராம் அப்படியே வந்து தலைகீழே இந்த பக்கம் 3 போட்டு வரைய வேண்டியது தான். ஸோ அந்த டயக்ராம் உங்களுக்கு பார்த்தா புரியும். டயக்ராம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வேவ் ஃபார்மே கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியான கொஷின் கூட. அடுத்த ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த செகண்ட் யூனிட்டுக்கு கொடுக்க போகிறோம். இந்த செகண்ட் யூனிட்டில் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 4th யூனிட்டில் கூட பார்ட் A பார்ட் Bன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக பிரித்தோம். ஆனால் இந்த செகண்ட் யூனிட்டில் வந்து பார்ட் A பார்ட் Bன்னு கூட பிரிக்கலை. ஏன்னா கொஸ்டின் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து மொத்தமாக 5 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதுலேயும் ஃபஸ்ட்டு இந்த 3 கொஸ்டின் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து 2 கொஸ்டினுமே வந்துடும். ஒரு கொஸ்டின் சொல்லலாம், 2 கொஸ்டினுமே வந்துடும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதில் இந்த செகண்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இருக்க மேஜரான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதில் இருக்க செகண்ட் யூனிட்டில் செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஃபுல் வேவ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் வித் RL லோடு. இதுவே வந்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் கண்ட்ரோல்டு பிரிட்ஜ் கன்வெர்ட்டர். ஸோ இந்த உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டுமே வேறு கொஸ்டின், ஒரே கொஸ்டின் கிடையாது. பிரிட்ஜினா 4 SCR வரணும். ஃபுல் கன்வெர்ட்ரு அதாவது ஃபுல் வேவ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்னால் உங்களுக்கு அதில் 2 SCR தான் வரும். இதுதான் மேஜராக இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா ஆஃப் வே கண்ட்ரோல் ரெக்டிஃபயர். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு சோர்ஸ் இருக்குது. இப்போ இதில் கான்செப்ட் என்னென்னா டிசி சப்ளையை எப்படி நம்ம ஏசி சப்ளையாக கன்வெர்ட் பண்ணுறோம்
அதுதான் வந்து விஷயம். சாரி, ரெக்டிஃபயர்னும் போது ஆமாம் ஓகே. ஏசி சப்ளையை டிசி சப்ளையை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம சோர்ஸில் வந்து ஏசி சப்ளை கிடைக்குது, நம்மளுக்கு அவுட்புட்டாக டிசி சப்ளையே கிடைக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த எஸ்சிஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே ஒரு எஸ்சிஆர் வந்து யூஸ் பண்ணால் அதுதான் வந்து ஆஃப் கண்ட்ரோல் ட்ரைவ்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தோம்னா வித் ஆர் லோடு, வித்தவுட் ஆர் லோடு, வித் ஆர்எல் லோடுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ சின்ன சின்ன மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதை நீங்கள் வேவ் ஃபார்ம்லாம் பார்த்துக்குங்க. ஸோ எப்பயுமே ஆர்எல் படிச்சுக்கோங்க, எப்பயுமே ஆர்எல் தான் கேட்பாங்க, ஆர் லோடு கேட்க மாட்டாங்க. ஸோ இதோட வேவ் ஃபார்ம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ மேலே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வேவ் ஃபார்ம் வந்து சைன் வேவ் ஃபார்மாக இருக்கும். தென் அது எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிசி வேவாக கன்வெர்ட் பண்ணுறாங்கன்றது அதில் வந்து கான்செப்ட். ரொம்ப ஈஸியான கொஷின் கூட. ஸோ ரிப்பீட்டடாக அந்த கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க, ஈஸியான கொஷின் கூட. அதனால் இந்த கொஷின் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த செகண்ட் கொஷினான ஃபுல் வேவ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் வித் ஆர்எல் லோடு. ஸோ ஃபுல் வேவ்னு சொல்லும்போது அந்த டயக்ராம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆன்டி பேரலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்டி பேரலில் ஃபஸ்ட்டு ஏசி சப்ளை இருக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சென்டரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே T1 சொல்லிட்டு ஒரு சுவிட்ச் இருக்கும், T2 இன்னொரு சுவிட்ச்னா எஸ்சியாக இருந்தால் வேறு எதுவும் இல்லை. இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சென்டர் டேப்டு ஆர்எல் லோடோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கான வேவ் ஃபார்ம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேலே பார்த்தோம்னா ஒரு சைன் வேவ் இருக்கும். அந்த சைன் வேவ் வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ஃபயரிங் ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபயரிங் பல்ஸ் வந்து எப்போ ஆன் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபயரிங் ஆங்கிள் ஆல்ஃபா கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு அதுக்கு கீழே லோடு வோல்டேஜ். ஸோ லோடு வோல்டேஜ் வி அவுட்னு இருக்கும். ஸோ நெகட்டிவ் சப்ளைலேருந்து ஆன் ஆகும், திரும்பவும் பாசிட்டிவ் சப்ளையில் அதிகமாக இருக்கும், திரும்ப நெகட்டிவ் சப்ளையில் கொஞ்சம் கம்மியாக மினிமமாக இருக்கும், திரும்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அது கீழே பார்த்தோம்னா லோடு கரண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ லோடு கரண்ட் எப்பயுமே வந்து 0க்கு மேலே கொஞ்சம் தூரத்தில் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ அப்போ VT1 ஆன் ஆகும்போது என்ன ஆகுது, அடுத்தது வந்து ஐபிவி, ஸோ பிஐவி ஆன் ஆகும்போது எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட்டு. ஸோ இந்த 2 கொஷினுக்கு, இந்த 3 கொஷினுக்கும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடல. ஆனால் அடுத்த கொஷினுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டைம் இருந்தால் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து இங்கே வேவ் ஃபார்ம்லாம் கண்டிப்பாக வரைஞ்சி பார்க்கணும். ஸோ வரைஞ்சி பார்த்தா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்படி பார்க்கும்போது நல்லா தான் ஞாபகம் இருக்கும். ஸோ ரெசிஸ்டிவ் லோடு யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து வேவ் ஃபார்ம் கீழே இறங்காது. ஆனால் இண்டக்டிவ் லோடு யூஸ் பண்ணால் உங்களுக்கு வேவ் ஃபார்ம் கீழே இறங்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், சர்க்யூட் டயக்ராம் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மினிமம் 3 மார்க் கொடுப்பாங்க. தென் இந்த வேவ் ஃபார்ம் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 3 மார்க் கொடுப்பாங்க. ஸோ தென் நீங்கள் பார்த்தோம்னா இதிலே 7 மார்க் வந்துடுச்சு, 7 மார்க் 8 மார்க் வந்துடும். அதனால் நீங்கள் பார்க்கும்போது வேவ் ஃபார்ம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் தெரியும். எக்ஸாம் எல்லாம் போனால் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுனே தெரியாது. ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து இருக்கிற டைமில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸு ஃபுல் கண்ட்ரோல்டு பிரிட்ஜ் கன்வெர்ட்டர். ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே இந்த கொஷின் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதோட அவுட்புட் வேவ் ஃபார்ம் எல்லாத்தையோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வேறு மாதிரியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சிங்கிள் ஃபேஸ் ஃபுல்லி கண்ட்ரோல்டு பிரிட்ஜ் கன்வெர்ட்டர் வித் ஆர்எல் லோடுன்னு கேட்பாங்க. ஸோ பிரிட்ஜுன்னு நீங்கள் அந்த வார்த்தையை பார்த்தாலே நீங்கள் 4 எஸ்ஏரியா வந்து ட்ரா பண்ணிடணும். இதுவே வந்து ஃபுல் வேவ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்னு பார்த்தா 2 எஸ்ஏஆர், பிரிட்ஜுன்னா 4 வந்துடணும். ஸோ 4 எஸ்ஏஆர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஏசி சப்ளை இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க. தென் அதில் T1, T2, T3, T4னு சொல்லிட்டு 4 எஸ்ஆர் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஆர்எல் லோட யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதோட வேவ் ஃபார்ம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஏசி சப்ளை வந்து ஸ்டார்டிங்கில் மேலே இருக்குது சோர்ஸ் வோல்டேஜாக, அது வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லோடு வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ லோடு வோல்டேஜ் ஆகும்போது இதில் இண்டக்டிவ் லோடு யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து மினிமமாக கொஞ்சம் கீழே இருந்து ஆரம்பிக்கும், மைனஸ்லேருந்து ஆரம்பித்து திரும்பவும் ப்ளஸுக்கு போயிட்டு அப்புறமேட்டு மேலே போயிட்டு திரும்பவும் கீழே வரும். ஸோ அதே போல் கரண்ட் வேவ் ஃபார்ம் அதே போல் தான் இருக்கும். ஸோ மைனஸில் இருக்கும்போது சின்னதாகவும் ப்ளஸில் இருக்கும்போது ஹைட் அதிகமாக வித் அதிகமாக இருக்க மாரின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 கொஷின் படிச்சுக்கோங்க. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா வந்து இதை தவிர்த்து என்ன கொஷின் படிக்கலாம், ஒரு சேஃப்டிக்கு படிக்கலாம், நான் சென்டம்க்கு ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்னா இந்த 2 கொஷினும் சேஃப்டிக்கு படித்து வச்சுக்கோங்க. இந்த 4th கொஷின் பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸ் டியூயல் கன்வெர்ட்டர் வித் ஆர்எல் லோடு. ஸோ டியூஎல்னும் போது அந்த ஃபுல் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தியா, அதே போல் தான் இருக்கும். அடுத்து 5th கொஸ்டின் பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸ் செமி கன்வெர்ட்டர்னால் மேலே 2மே வந்து ரெக்டிஃபயராக வரும், கீழே 2மே வந்து டயோடாக வரும். ஸோ ஆல்ரெடி படித்தவங்க ஒரு முறை கிளான்ஸ் இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் பாஸ் ஆனால் போதுன்றவங்க மேலே இருக்க இந்த 3 கொஷின் படித்தா போதும். சென்டம் ட்ரை பண்ணுற பசங்க இந்த 5 கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ரூலில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்த ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து 5th யூனிட் கொடுக்குறோம். ஸோ அந்த 5th யூனிட்லேயும் பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சுக்கிறோம். ஸோ பார்ட் ஏல 3 கொஷின் கொடுத்துருக்கோம், பார்ட் பியில் வந்து 5 கொஷின் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த பார்ட்டை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க, அதுதான் முக்கியமான விஷயம். இது வந்து
மேலும் இன்னொரு பார்ட்டாகவும் பிரிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த யூனிட் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா ஏசி மோட்டரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இதோட கான்செப்ட். ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, சைக்ளோ கன்வெர்ட்டர் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் சைக்ளோ கன்வெர்ட்டர் கொஸ்டின் கேட்டதே இல்லை. சைக்ளோ கன்வெர்ட்டரில் சிங்கிள் ஃபேஸ் சைக்ளோ கன்வெர்ட்டர், டியூவல் சைக்ளோ கன்வெர்ட்டர், 3 ஃபேஸ் சைக்ளோ கன்வெர்ட்டர் சொல்லிட்டு 3 கொஸ்டினுமே இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, அதான் சேஃப்டி. ஸோ பார்ட் ஏல வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்டேட்டர் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஒரு கொஸ்டின் இருக்குது. ரெண்டாவது பார்த்தோம்னா இன்வெர்ட்டர் ஃபார் வேரியபிள் வோல்டேஜ் அண்டு வேரியபிள் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலர், இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் வேர் காம்பன்சேட்டர். ஸோ அதில் வந்து 2-3 எக்யூப்மெண்ட் இருக்கும், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா பி பார்ட்டில் ஒரு 5 கொஸ்டின் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அந்த பிளாக் டயக்ராம் போட்டு வர மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் எந்த பார்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த பார்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கொஸ்டின் இதில் கொஸ்டின் அப்படிலாம் படிக்காதீங்க. ஒரு பி பார்ட் படித்தா பி பார்ட்லேயே ஃபுல்லாக எல்லா கொஸ்டின் படித்து வச்சுக்கோங்க தரவா. இல்லை ஏ பார்ட் மட்டும் போதும்னா ஏ பார்ட்டில் தரவா இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்டர் வோல்டேஜ் கண்ட்ரோல் அதை வந்து பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒன்றும் இல்லை, இந்த 4th யூனிட்டில் யூஸ் பண்ணது எல்லாமே டிசி மோட்ரு, 5th யூனிட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஏசி மோட்ரு. ஸோ ஏசி மோட்ருன்றதால இண்டக்ஷன் மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இண்டக்ஷன் மோட்டரோட பிளாக் டயக்ராமை வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தோம்னா இண்டக்ஷன் மோட்டருக்கு அதுக்கு வந்து 3 செட் ஆஃப் அந்த எஸ்சிஆர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸில் 3 ஃபேஸில் கனெக்ட் பண்ணி அந்த மோட்டரோட ஸ்பீடை செக் பண்ணுறதுக்கு ஒரு டேக்கோ ஜென்ரேட்டர் இருக்குது. ஸோ அந்த டேக்கோ ஜென்ரேட்டர் நேராக பார்த்தோம்னா நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுக்குறோம். ஸோ அதில் ஒரு சம்முன்னு இருக்கும், சம்முன்னு சொல்லிட்டு இன்ட்டு போட்டிருக்கும், அதில் வந்து ஆட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்துட்றோம், மோட்டர் எவ்வளோ ஸ்பீடுன்னு சொல்லிட்டு அதோட ஆக்சுவல் வேல்யூ கொடுக்கும். இது ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி இந்த எரர் ஆம்பிளிஃபையர் வந்து என்ன எரர் ஏற்படுதோ அதை வந்து கண்டுபிடிக்குது. அதுக்கேற்ற போல் இந்த எஸ்சிஆர் ட்ரிகரிங் கேட் சர்க்யூட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எஸ்சிஆருக்கு வந்து ஃபயரிங் ஆங்கிளை கொடுத்து இன்புட் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ஸ்பீடு குறையுது பார்த்தீங்களா, அதை வந்து ஈக்குவல் பண்ணுது. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா இன்வெர்ட்டர் ஃபார் வேரியபிள் வோல்டேஜ் அண்ட் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை வந்து விஎஃப் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க. ஸோ இன்டெரக்டாக கேட்பாங்க. விஎஃப்னு கேட்டாலும் சரி, வேரியபிள் வோல்டேஜ் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் கேட்டால் கூட இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஷின் பார்த்தோம்னா சர்க்யூட் டயக்ராம் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும், வேவ் ஃபார்ம்லாம் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம எப்படி வந்து கொடுக்குற இந்த ஏசி வோல்டேஜை எப்படி திரும்பவும் ஏசி மோட்டருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது தான் கான்செப்ட்டு. ஸோ கான்செப்ட் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. டயக்ராமில் வந்து 3 ஃபேஸ் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கன்வெர்ட்டர் மீன்ஸ் வந்து ஏசி சப்ளையை டிசி சப்ளையாக மாற்றுறாங்க. ஸோ இங்கே ஏசி சப்ளையை டிசி சப்ளையை மாற்றோம்னா அப்போ தான் நம்மளுக்கு வேரியபிள் ஏசி வோல்டேஜை ஃபிக்ஸ்டு டிசி வோல்டேஜாக மாற்றணும். ஸோ வோல்டேஜ் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃப்ளக்சுவேஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இதில் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் மொத்தமாக பார்த்தோம்னா 6 கன்வெர்ட்டர் இருக்கும். 6 கன்வெர்ட்டருமே பார்த்தோம்னா மேலே பார்த்த மாரி இருக்கும். 6 எஸ்ஆர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபில்ட்ரு வந்து டிசி சப்ளை இருக்க ஹார்மோனிக்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் வந்து கெப்பாசிட்டர் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட் ட்ரா பண்ணியிருப்பாங்க. மேலே T1, T3, T5, அதுக்கு T4, T6, T2லாம் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு எஸ்சிஆருக்கும் இன்வெர்ட்டர் சைடு எஸ்சிஆருக்கும் பார்த்தோம்னா முக்கியமானது தான். கன்வெர்ட்டருக்கு பார்த்தோம்னா மேலே பார்த்துருக்கோம் இன்வெர்ட்ரு எஸ்சிஆர். இதுவே இன்வெர்ட்டருக்கு பார்த்தோம்னா கீழே பார்த்துருக்கோம். இதில் இன்வெர்ட்டர் வர டயோடு பார்த்தோம்னா மேலே பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிளில் கண்டிப்பாக இந்த இடத்துல போய் தப்பு பண்ணுவீங்க. அதனால் திருப்பி சொல்கிறேன். கன்வெர்ட்டருக்கு பார்த்தோம்னா 3 எஸ்சிஆரும் மேலே பார்த்த மாதிரியும் இருக்கும். இதுவே இன்வெர்ட்டருக்கு பார்த்தோம்னா 6 எஸ்சிஆரும் கீழே பார்த்துருக்கோம். அதில் யூஸ் பண்ணுற டயோடு பார்த்தோம்னா நார்மலாக மேலே பார்த்து தான் இருக்கும். இது எடுத்து போய்ட்டு ஒவ்வொரு ஃபேஸ்லையும் வந்து கனெக்ட் பண்ணி மோட்டர் கனெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேவ் ஃபார்ம்னா சின்ன வேவ் ஃபார்ம் தான், அது உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். அடுத்து 3rd கொஸ்டின் பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் வேர் காம்பன்சேட்டர். ஸோ இந்த ஸ்டாட்டிக் வேர் காம்பன்சேட்டரில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 2 டைப் இல்லைனா 3 டைப் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் கேட்குறதில்ல, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இந்த டிசிஐ, டிஎஸ்சி இதோட பிளாக் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட வேவ் ஃபார்ம் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா கொஸ்டின் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக இது பார்த்துக்கோங்க. 3வது பார்த்தோம்னா இந்த சுவிட்சிங் மோடு காம்பன்சேட்டர், அந்த எஸ்எம்சின்னு வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பார்ட் ஏல இருக்க கொஸ்டின். அடுத்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்ட் பிக்கு போயிடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்ட் பியில் அதிகமாக கொஸ்டின் இருக்குது. நீங்கள் பார்ட் ஏல கூட ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ பார்ட் பியில் பார்த்தோம்னா ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ், ஸ்லிப்ரிங், இண்டக்ஷன் மோட்டர், இதோட ஸ்பீட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றது தான் கான்செப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்தோம்னா இந்த மோட்டரோட ஸ்டேட்டார் போகிற வோல்டேஜ் எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றது கான்செப்ட்டு. இதில் பார்த்தோம்னா மோட்டருக்கு போகிற
ரோட்டாருக்கு போகிற சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா அது எப்படி ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றது தான் இதோட டெக்னிக். நீங்கள் சர்க்யூட் டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இதில் வந்து இப்போ கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைட் சைடில் வந்து இது வந்து டயக்ராம் வந்து ரைட் சைட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ ரைட் சைடில் ஒரு சாப்பர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எல் ஃபில்டரும் ஒரு சி ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தோம்னா டயோடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டயோடுலேருந்து எடுத்து போயிட்டு மோட்டரோட ஃபீல்டு வைண்டிங் உள்ள இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எதுவுமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்டருக்கு வந்து ஏசி சப்ளை கொடுத்துருக்காங்க. ரோட்டாருக்கு வந்து ஏசி சப்ளை தனித்தனியாக கொடுக்கறது தான் வந்து இந்த ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்லிப்ரிங் ஸ்பீடு கண்ட்ரோல். அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின் இதில் பார்த்தோம்னா ஸ்லிப் பவர் ரெக்கவரி. இதுக்கு வந்து இது ஸ்டாட்டிக்ஸ் கர்பேஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கும் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். இதுவும் பார்த்தோம்னா 3 ஃபேஸ் சப்ளை தான் இருக்கும். ஸோ இதில் வந்து கான்செப்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்லிப் பவர் ரெக்கவரினா ஸோ பவரை வந்து வேஸ்ட் ஆக்காமல் திரும்ப ரெக்கவரி பண்ணி நம்ம கிடைக்கிற சோர்ஸுக்கே கொடுக்குறது தான் வந்து இந்த ஸ்லிப் பவர் ரெக்கவரின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமான பார்ட்ஸ் பார்த்தோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற மோட்டர் வந்து ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மோட்டரில் மட்டும் தான் இந்த ஸ்லிப் பவரை ரெக்கவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதோட கான்செப்ட். ஸோ வழக்கம் போதெல்லாம் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் இன்வெர்ட்டர் வழக்கம் போல் இருக்கும். தென் அப்புறம் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் ஸ்டெப் அப் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். அடுத்து வந்து இந்த க்ளோஸ் லூப் ஏசி டிரைவ். இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ லாஸ்ட் டைம் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். அதனால் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு பிடபிள்யூஎம் கண்ட்ரோல், இதுவும் லாஸ்ட் டைம் கேட்டாங்க இந்த கொஸ்டினும். ஸோ இதுவும் பிளாக் டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது நான் டைம் இருந்தால் இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் வீடியோ வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், வீடியோ போடுறேன். லாஸ்ட்டாக பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸ் பிரிட்ஜ் டைப் சைக்ளோ கன்வெர்ட்டர். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த பார்ட் ஏ ஸ்ட்ராங்காக இருங்களா, பார்ட் பியில் ஸ்ட்ராங்காக இருங்க. பார்ட் பியில் முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு பிடபிள்யூஎம் கண்ட்ரோலு, க்ளோஸ் லூப் ஏசி ட்ரைவ், ஸ்லீப் பவர் ரெக்கவரி. ஸோ இது மூணுத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சார் இவ்வளோ கொஸ்டின்லாம் நல்லா படிக்க முடியாது, எனக்கு ஏதாவது 2 கொஸ்டின் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நீங்கள் இந்த ஸ்லிப் பவர் ரெக்கவரி இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லைனா இந்த மைக்ரோ ப்ராசஸர் அது இல்லை க்ளோஸ் லூப் ஆஃப் ஏசி ட்ரைவ். இந்த பார்ட் பியில் 2வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினுக்கும் 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 2த்தையும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. மற்ற கொஸ்டின்ஸ் படிக்க முடிஞ்சால் படிங்க, இல்லை படிக்க முடியல அப்படி கூட டயக்ராம் பார்த்துட்டு போவாங்க. ஸோ நீங்கள் 5th யூனிட்டில் பார்ட் ஏல ஸ்ட்ராங்காக இருங்க ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின். அப்படி இல்லைனா பார்ட் பியில் பார்த்தோம்னா இந்த ஸ்லிப் பவர் ரெக்கவரி கொஸ்டினும் க்ளோஸ் லூப் ட்ரைவ் இந்த கொஸ்டின் 2 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 5th யூனிட்டில் கொடுக்குற கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட். இந்த ஃபஸ்ட் யூனிட்லேயே நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தோம்னா ஏ பார்ட்டு, செகண்ட் பார்த்தோம்னா பி பார்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பி பார்ட்டு ஈஸியாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. பி பார்ட்டு பார்த்தோம்னா இந்த நேச்சுரல் காம்படிஷன்னா என்ன, ஃபோர்ஸ் காம்படிஷன் என்னன்னு சொல்லிட்டு அதோட டெஃபினேஷனை கேட்பாங்க, எக்ஸ்ப்ளனேஷனை கேட்பாங்க. இல்லைனா இந்த ஃபோர்ஸ்டு காம்படிஷனில் வந்து ஒரு 6 டெக்னிக் இருக்குது. எஸ்ஏரை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணுற மெத்தடுக்கு தான் வந்து காம்படிஷன் பேர். ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ 6 கிளாஸ் இருக்கும். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ, கிளாஸ் எஃப் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் ஏவும் கிளாஸ் எஃப்பும் வந்து ஈஸியாக இருக்கிறதால அதை கேட்க மாட்டாங்க. ஸோ திரும்ப ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் வந்து இந்த கிளாஸ் டி, கிளாஸ் பி, கிளாஸ் இ, கிளாஸ் சி இதுதான் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் யூனிட்லேயே வந்து பார்ட் பி கொஸ்டின் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா இந்த 4 கொஸ்டினுமே படிச்சுக்குவாங்க. ஸோ இதில் எதுவும் சாய்ஸ் விட்டுறாதீங்க. முக்கியமாக இந்த கிளாஸ் டி இருக்குது பார்த்தியா, அதை ஃபஸ்ட்டு படிங்க. பியும் இயும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இது 2 இதில் அதாவது சிஇலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக டி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 4த்தையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் மட்டும் படித்தா போதும், கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இல்லை நான் ஃபோர்ஸ் காம்படிஷன் டெக்னிக்லாம் நான் படிக்கலை, நான் வந்து பார்ட் ஏ தான் படிச்சிருக்கேன்னு சொன்னால், பார்ட் ஏல வழக்கம் போல் நம்ம எஸ்சிஆர் கொஸ்டின் இருக்குது. ஆனால் எஸ்சிஆர் கொஸ்டின் வந்து இது வரைக்கும் கேட்டதே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் இப்படி எஸ்சிஆர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்சிஆர் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஐஜிபிடி கொஸ்டின், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது மாஸ்பெட் பார்த்துக்கோங்க. இது 3லேருந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த முறை ஐஜிபிடி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் எஸ்சிஆர் வரதுக்கான வாய்ப்பும் அதேமாரி இருக்குது. இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஸ்டின் நம்ம வந்து 4th கொஸ்டின் நான் சொல்லணும்னு பார்த்தோம்னா இந்த கேட் ட்ரிகரிங், அதை வந்து அந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முன்னாடி டைப்பில் வந்து ட்ரிகரிங் பண்ணுறாங்க. ஆர்எல் ட்ரிகரிங், யூஜிடி ட்ரிகரிங், ஐசி பேஸ்டு ட்ரிகரிங்னு சொல்லிட்டு இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க, மாற்றி கேட்டுட்ருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் யூனிட்டில் அந்த எஸ்சிஆர், மாஸ்பெட், ஐஜிபிட்லாம் இப்படிலாம் கேட்குறதே இல்லை. ஃபோர்ஸ் காம்படிஷனை கேட்டு விட்டு ட்ரிகரிங் சர்க்கியூட் எதனா ஒன்று கேட்குறாங்க. ஆனால் இந்த முறை மாற்றி கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது ஐஜிபிடி எஸ்சிஆர் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மாஸ்ஃபெட்டும் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இல்லை பார்ட் பியில் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ கிளாஸ் டி, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் சின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சர்க்யூட் டயக்ராம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். அதோட வேவ் ஃபார்மும் சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் டைம் இருக்குது, நீங்கள் வந்து டைம் எடுத்து கூட படிக்கலாம். ஸோ வழக்கம் போல் பார்த்தோம்னா நம்ம இந்த மாஸ்ஃபெட்டு, ஐஜிபிடி, எஸ்சிஆருக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து வீடியோ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதை பார்த்தா உங்களுக்கு அந்த எஸ்சிஆர், மாஸ்ஃபெட், ஐஜிபிடியில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக சொல்லியிருப்போம். இந்த பால்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டாக மாற்றுறது பார்த்தோம்னா இந்த ஒரே ஒரு யூனிட் மட்டும்தான். ஸோ இதில் தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஏற்கனவே சிலபஸ் சேஞ்ச் பண்ணி நிறைய தேவையில்லாத கொஸ்டின்லாம் எடுத்தாங்க. ஆனால் இதில் வந்து ஸோ பால்ட்ரானிக்ஸ்னு சொல்லும்போது இந்த கொஸ்டின்லாம் நம்ம கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியிலாம். அது மாதிரி அவங்க நிறைய கொஸ்டின் கொடுக்குறாங்க. அந்த தேர்ட் யூனிட்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 4 சப்டிவிஷன் வரும். மற்றதுலாச்சும் ஏபின்னு 2 சப்டிவிஷன் வரும், இல்லை 1 சப்டிவிஷன் வரும், இல்லை 3 சப்டிவிஷன் வரும். இதில் 4 சப்டிவிஷன் வரும். அதுதான் இதில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம் கூட. ஸோ அதனால் எந்த கொஷின் இதில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லவே முடியறதில்ல. ஸோ இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தேர்ட் யூனிட்டில் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்ட்டரும் சிங்கிள் ஃபேஸ் ஆஃப் பிரிட்ஜ் இன்வெர்ட்டரும் இந்த கொஷினை படிச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்து எப்பயுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுவும் இந்த இன்வெர்ட்டர் சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்ட்டரை எப்பயுமே கேட்டுகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்ட் சி பார்த்தோம்னா ஆன்லைன் யூபிஎஸ், ஆஃப்லைன் யூபிஎஸ். இது வந்து இப்போ சரியாக கேட்குறது கிடையாது. ரொம்ப ஈஸியான கொஷினும் கூட. ஸோ இந்த கொஸ்டினுக்கும் நம்ம யூடியூப் சேனலில் வந்து வீடியோ இருக்குது. இந்த சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்ட்டருக்கும் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ இருக்குது. அடுத்தது மேலே பார்த்தோம்னா பார்ட் ஏல பூஸ்ட் கன்வெர்ட்டரும் பக் கன்வெர்ட்டரும். ஸோ அதுவும் வந்து இப்போ ரீசெண்டாக கேட்குறது இல்லை. ஸோ இந்த புக்கை வந்து என்ஸ்கீம் புக்கு சேஞ்ச் பண்ணதுலேருந்து இந்த கொஸ்டினும் கேட்குறது இல்லை. ஸோ பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது பார்ட் பி பார்த்தோம்னா இந்த மோர்கன் சாப்பர், ஜோன்ஸ் சாப்பர்னு சொல்லிட்டு 2 சாப்பரை மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாம்பிளாக கூட இந்த ஜோன்ஸ் சாப்பரை கேட்டாங்க, அப்புறம் வந்து மோர்கன் சாப்பருக்கு வந்து இது கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இருக்கிறதுல இது 2 சாப்பரும் தான். அதனால் மோர்கன் சாப்பரும் ஜோன்ஸ் சாப்பரும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதுவும் கூட இந்த ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர். ஸோ ஒன்று நீங்கள் படிக்கிறதா இருந்தால் எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர் அந்த 2 கொஸ்டின் பார்ட் டியில் இருக்குது பார்த்தீங்களா, அது 2யும் வந்து முதல்ல படிச்சுக்கோங்க. அதுக்கு வந்து சேஃப்டியாக பார்த்தோம்னா இந்த மோர்கன் சாப்பரும் ஜோன்ஸ் சாப்பரும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பூஸ்ட் கன்வெர்ட்டர், பக் கன்வெர்ட்டர் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஆன்லைன் யூபிஎஸ், ஆஃப்லைன் யூபிஎஸ். ஸோ கான்செப்ட் எல்லாமே ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா 8 கொஸ்டின் இருக்கும். ஆனால் 8 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாரி இருக்காது, 4 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் பிரிட்ஜ் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஆஃப் வந்து டயக்ராம் பண்ணிடலாம். ஆன்லைன் யூபிஎஸ் டயக்ராம் உங்களுக்கு போட தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஆஃப்லைன் போட்டுடலாம். மோர்கன் சாப்பர் உங்களுக்கு ஈஸியாக வரைஞ்சி தெரிஞ்சுன்னா ஜோன்ஸ் சாப்பரும் ஈஸியாக போட்டுடலாம். அதே போல் தான் பூஸ்ட் கன்வெர்ட்டர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா பக் கன்வெர்ட்டரும் போட்டுடலாம். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிகமாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஸோ கரெக்டாக கிளியராக படிச்சுட்டு போங்க. சிங்கிள் ஃபேஸ் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர் பார்த்துக்கோங்க. இந்த மோர்கன் சாப்பர், ஜோன்ஸ் சாப்பரில் 2 கொஸ்டினில் எதனா ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. பக் பூஸ்ட்டையும் பார்த்துக்கோங்க, ஆன்லைன் யூபிஎஸ் பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து இந்த கொஸ்டினை வந்து இந்த தேர்ட் யூனிட்டில் நான் லாஸ்ட்டாக வச்சுது. ஸோ இவ்வளோ கொஸ்டின்லாம் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. ஸோ படித்த நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இதை தவிர்த்து முக்கியமான இன்னொரு கொஸ்டின் சொல்லலாம் மறந்துட்டு பாருங்கள். இந்த சென்டம் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தா இல்லை மெர்க்மரி பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அந்த கொஸ்டின் நான் கொடுக்க மறந்துட்டேன். அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதுவும் ரிப்பீட்டடாக இப்போலாம் கேட்குறாங்க. மெர்க்மரி பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த 5 யூனிட்டுக்கு நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஆவரேஜாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 4th யூனிட் படிங்க, அடுத்தது 2nd யூனிட்டு, அடுத்தது 5th யூனிட்டு, அடுத்தது வந்து 1st யூனிட்டு, லாஸ்ட்டாக பார்த்தோம்னா இந்த 3rd யூனிட்டை படிங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் படித்து ஃபுல்லாக படிக்கிறத விட நீங்கள் அந்த டயக்ராமை வந்து போட்டு பாருங்கள், வேவ் ஃபார்மை வந்து போட்டு பார்த்தாலே ஈஸியாக வந்து பாஸ் ஆகலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன போல் தான் எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நம்ம யூடியூப் சேனலில் மேக்ஸிமம் வீடியோ இருக்குது. அப்படி வீடியோ இல்லாத கொஸ்டினுக்கும் நான் இன்னும் 2-3 நாளில் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து அடுத்தடுத்த சப்ஜெக்ட்லாம் வந்து 14 மார்க் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த பால்ட்ரானிக்ஸில் 3 மார்க் கொஸ்டின்ஸ் 5 யூனிட்டுக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே பார்த்தோம்னா ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தோம்னா மினிமம் ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் கவர் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் இருக்கிறதே அந்த கொஸ்டின் தான். அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து 3 மார்க் தான் உங்களுக்கு ஸ்கோர் கொடுக்குற ஏரியா. அதாவது மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது பால்ட்ரானிக்ஸில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 14 மார்க் கை கொடுக்குதோ இல்லை 3 மார்க் தான் கை கொடுக்கும். கண்டிப்பாக 3 மார்க் படிச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 35 3 மார்க் தான் இருக்கும் 5 யூனிட்லேயும் சேர்த்து. அதுவும் இந்த 4th யூனிட் 5th யூனிட்லாம் பார்த்தோம்னா 3 மார்க்கு 3-2 தான் இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். படித்தா ஈஸியாக பாஸ் ஆகலாம், சென்டமும் எடுக்கலாம். ஸோ நான் சொல்ல தெரியவா அவரை சொல்லி கொஸ்டின் வந்து நம்ம போட்டிருக்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தா
சென்டமும் வரலாம். உங்களுக்கு வந்து இல்லை நான் மினிமம் பாஸ் ஆனால் போதும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒவ்வொரு யூனிட்லேயும் 2 கொஸ்டின் சொல்லியிருப்பேன். அதை வச்சாலும் நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னென்ன கொஸ்டின் கேட்கலான்னு சொல்லிட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து வீடியோ வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், கிளாஸ் குரூப்பில் போடுங்க. ஏன்னா ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, எல்லாருமே பார்த்து யூஸ்ஃபுல்லாக ஆகட்டும். ஸோ இதுபோல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நான் போகிற வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.